நேசிக்கிற ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஒரு செய்தி அப்படிங்கும்போது நான் என்ன குறிப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 20:11. பிள்ளையானது நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா அப்படிங்கிறது எதுல வரணுமா? 11ல, அதனுடைய 20:11 அது நடக்கையிலே விளங்கும். நம்ம ஒரு பிள்ளையை நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பிள்ளையோ பார்க்கும்போது, அது என்னதான் பொய் சொன்னாலும் சரி, உண்மை சொன்னாலும் சரி, அதோடைய நடையுடை பாவனைகளில் நம்ம பிள்ளை என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பக்தி இருக்குதா, இது கீழ்ப்படியக்கூடிய பிள்ளையா, இது படிக்கக்கூடிய பிள்ளையா அப்படின்னு சொல்லி நம்ம நடவடிக்கையிலேயே நம்ம பிள்ளையை நம்ம கண்டுகொள்ளலாம். அடுத்து நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நம்ம இப்போ பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகள் ஜெபம் அப்படிங்கிறதுனால அதுக்காக நான் சில காரியம் எடுத்துக்கேன். நீதிமொழிகள் 20:20. தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தகப்பனையோ தாயையோ என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கவே கூடாது. அவங்க பக்கம் எப்படி இருக்கணும். ஆனா பிள்ளையானது என்ன செய்யக்கூடாது, தூசிக்க கூடாது. தூசித்தாச்சுன்னா அவங்களுடைய தீபம், அந்த வாழ்க்கை விளக்கு என்பது சீக்கிரமா என்ன செய்யுமா, அணைந்து போயிடும். நான் ரொம்ப யோசித்து ராத்திரி 12 மணிக்கு மேலதான் இந்த குழந்தைகளுக்காக செல்வியாக வர முடியாது அப்படின்னு, அதனால செய்தி நான் எடுக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்னார். இவ்வளவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், நம்முடைய பெற்றோரை நம்ம அசட்டையா எண்ணிருந்தோமா? நல்லவங்க நல்லதான் இருப்பீங்க, இருந்தாலும் கர்த்தர் சொல்றதை சொல்றேன், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில தடைகள் நம்முடைய பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியாததுனால, அவங்களை ஏமாத்தினதுனால. ஒரு வசனம் இருக்கு, தன்னுடைய தகப்பனையும் தாயை கொள்ளையடித்து அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு ஒப்பவன். அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்துல இந்த புலம்பல் 2வது அதிகாரத்துல அந்த வசனம் இருக்கு, பீராச்சன வசனம். புலம்பல் 2வது அதிகாரத்துல எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஏறெடுக்க வேண்டும். 2:18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, கண்ணீர் கற்புடைய சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு. எத்தனை நம்ம வாஸ்து புலம்பல் 2 அதிகாரம் 18-19. நீ உன்னுடைய கருப்பு வெளியே எப்படி இருக்க விடப்படலாம், சும்மா இருக்க விடப்படாது. நானுமே நினைப்பேன், இன்னுமே நம்முடைய வாழ்க்கையில இதை விட உயர்வு வரல அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஜெபக்குறைவா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இன்னும் கொஞ்சம் அதிகமான, ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, உன்னுடைய கருப்புடைய சும்மா இருக்க விட்டாதே, முதல் சாமத்தில் எடுத்து கூப்பிடு, உன் கைகளை என்ன செய்ய சொல்லி சொல்றாங்க. பஸ் ஆராதனை எடுக்கும்போது கையில ஏறெடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்லுமா, கையை தூக்கி தர்மம் கேட்குற மாதிரி கேட்குறது. தர்மம் கேட்குறவங்க அப்படியே கை அப்படியே நீட்டி கேட்பாங்க, எப்படி இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம கோயில் வாசல் இருக்கிறவங்கலாம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்காங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாவமாக இருக்கு. நீங்கள் கோயிலுக்கு 50 ரூபா காணிக்க போட்டு, நிறைய பேர் நான் நம்ம சர்ச்சில் பார்த்துருக்கேன், 100 ரூபா காணிக்க போடுறாங்க, 20 ரூபா போடுறாங்க, 50 ரூபா போடுறாங்க, காணிக்க போடுறாங்க. ஆனால் இந்த வெளியே உட்காந்து ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு 20 ரூபாயை கொடுத்து நீங்கள் 4 பேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. குறைஞ்சது 500 ரூபாய்க்கு மேலான சேலை தான் நம்ம கெட்டுட்டு போகிறோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் 2000 ரூபா 3000 ரூபா ஷர்ட் தான் போடுறாங்க. செருப்பு நம்ம எப்படி இப்போல்லாம் நிறைய விலை கூடுதல் செருப்பு
இப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம், போட்டுட்டு போகிறோம். நம்ம எல்லாருமே தங்க நகை போட்டுருக்கோம். ஆனால் இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு மாத்திர 2 நாள் நீங்கள் ஆலயத்துக்கு போறீங்க. நம்ம போய் செய்கிறது உதவி, நம்ம எங்கேயாவது இது தேடி போய் செய்கிறது தர்மம். நம்ம இப்போ செய்கிறோம் தெரியுமா, நம்ம ஆலயத்துக்கு வழி போகிற வழியில் நம்மளை நம்பி ஒரு கூட்ட மக்கள் அந்த வாசல் பக்கம் அந்த வாசல் பக்கம் உட்காந்துருக்காங்க. ஒரு 20 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, ஒரு நபர்கிட்ட கொடுங்க. நீங்கள் 4 பேர் மாற்றிக்கோங்க. 5 பேர் இருக்காங்களா, 25 ரூபா கொடுங்க. இது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் கணக்கில் வரும். கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுடைய வலதுகையை செய்வது இடத்தை அறியாதிருக்கள். ஒரு வாரத்துக்கே வேணால் நம்ம எவ்வளோ மிஞ்சி போனால் 100 ரூபா 150 ரூபா தான் வரும். இதுதான் உங்களுக்கு பெரிய சொத்து. உங்களை வரவேற்க தேவன் அவர் ஆசையாக இருப்பார். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய கடந்த நாளில் ஒரு சகோதரியுடைய சாட்சியை கேட்டேன். திருமணம் ஒழுங்காக இருக்குது, இப்போ பத்திரிகைலாம் அடிச்சுட்டாங்க இருப்பாங்க. அப்போ அந்த பிள்ளை என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு அலைன்ஸ் ஒழுங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவன் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை, ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பங்களா மாதிரி வீடாமா. என் தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்காங்க, பங்களா மாதிரி வீடு, பையன் அப்படி ஒரு அழகு, எல்லாமே எல்லா செல்வம் எல்லாம் இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட அம்மாட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஃபோட்டோவை பார்த்த உடனே இந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்சிட்டு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டில் எதையும் தெரியும். அவங்க கேட்டாங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு. நான் சொன்னேன் எதுவுமே கிடையாது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை எங்களுக்கு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னாங்க. கடைசியில் கல்யாணம் ஒழுங்காயிட்டு. அப்போ பொண்ணோட அம்மாட்ட ஒரு நாள் நான் பேசினேன். இப்படி பேசும்போது சொல்கிறா, ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமை தோறும் ஒரு ப்ரேயர் மீட்டிங். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டாமா, 2-3 பேர் உண்டாமா. அவங்க எல்லாமே ஊழியர் செய்கிறவங்களாம், செய்தி கொடுக்குற அளவுக்கு உள்ள அக்காமாரு. அதில் அந்த அக்காமாரை கூப்பிடுவேன், யாருக்கு வசதி இருக்குது இன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை எங்கள் வீட்டில் நான் ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதில் ஏதாவது ஒரு அக்கா எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு அந்த 10-12 பேர் வருவாங்க அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு. வீட்டுக்கு நான் அன்றைக்கி போயிருந்தேன், சின்ன வீடு தான். அப்படியே பேருக்கு 2 மணி நேரம் ப்ரேயர் நடக்குமா. 11 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு முடியுமா. சாம்பார் சாதம் இல்லைன்னா அன்றைக்கி நான் இப்போ தற்சமயமாக பார்த்தேன், ரோட்டில் பார்த்தேன். அப்போ கேட்டேன், காளான் பிரியாணியா வச்சு தயிர் வெங்காயம் வச்சு கொடுத்துருக்காங்க. சாம்பார் சாதம் வச்சு ஒரு ஊறுகாய் வச்சு கொடுப்பேன், இல்லை சாம்பார் வச்சு ஒரு முட்டை வச்சு கொடுப்பேன். இப்படி எவ்வளோ நாளைக்கு வருஷமாக நான் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த தர்ம காரியத்தை இது செய்கிறார். வாழ்ந்து இப்படி ஒரு சீக்கிரட்டு இருக்குதான் செய்யுது, ரகசியம் பார்த்தீங்களா. எனக்கு அப்படி நினச்சே பார்க்க முடியல. இன்றைக்கு அந்த மருமகனுக்கு பிறந்தநாள் வந்துச்சாமா, கல்யாணம் முடியல. மருமகனுக்கு பிறந்தநாள் வந்தவுடனே எங்கள் மாமியார் காலையிலேயே ஃபோன் போட்டுருக்காங்க. மருமகன் தூக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஆமாத்தை ஃபஸ்ட்டு இங்கே தான் என்னை ஆசீர்வதிச்சிங்க. ஒரு ப்ரேயர் பண்ணட்டுமா மருமகன், பண்ணுங்கிறத ஒரு ப்ரேயர் பண்ணி வச்சுருச்சா. எல்லார்ட்டையும் சொல்லியாச்சுன்னா. எங்கள் மாமியார் எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டாங்க. எங்கள் அத்தை எனக்கு ப்ரேயர் பண்ணிட்டாங்க. முறைகள் நடைகள் இருக்கும். அந்த ஒரு புண்ணியம் எங்கள் ஊரில் இப்படி கொடுப்பாங்க. நாளைக்கு கல்யாணம் அப்படின்னா இன்றைக்கி மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு 3 பேரை கூப்பிட்டு இலை போட்டு சுரைச்சி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? புண்ணிய சோறு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் புண்ணியம் கொடுக்கோன்னு சொல்லுவாங்க. இன்னும் நான் ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன், கடல் தொழில் போகிறவங்க தான். செய்தி வேறு நிறையா இருக்குது. நாளைக்கு இதெல்லாம் நாளைக்கு ரஞ்சன் வீட்டில் தான் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு ரஞ்சன் வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஜெபம் தான். அன்றைக்கி அங்கே தான் எல்லாம் சொல்லணும். ஆனால் தேவன் எனக்கு இந்த காரியங்களை இன்றைக்கி சொல்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஒரு வீட்டில் கல்யாணம் விருந்தாளர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. மதியம் இந்த டர்மோ எடுக்கிறவங்க ஒரு 3-4 பேர் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. எங்களே கூப்பிட்டுருக்காங்க. அன்றைக்கி எங்கள் வீட்லேயும் எங்கள் பையனுக்கு இன்றைக்கி மதிய சாப்பாடு கொடுக்க நாங்கள் கல்யாணம் வீட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. நான் அந்த பாத்திரத்தை ஏதோ கொடுக்க போகிறேன். அங்கே வரிசை ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க, பாய் விரித்து இலை போட்டு வச்சுருக்கு. இல்லை கேட்டேன், என்னம்மா அப்படின்னு. நாங்கள் புண்ணியம் கொடுக்க போகிறோம், நாளைக்கு கல்யாணம் இல்லைக்கா, இன்றைக்கி மதியமே நாங்கள் புண்ணியம் கொடுக்குறோம். பாருங்க, அழகான சோறு வச்சு சாம்பார் வச்சு கறி வச்சு எல்லாம் வச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்சது நான் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளையும்
இந்த சண்டைக்காடு அப்படி இப்படின்னு இல்லை. கேள்விப்பட்டேன், என்னமா உங்களை கனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு தர்மம் பண்ணாங்கல்ல, இன்னைக்கு இப்படி ஒரே இதாக இருக்க போச்சுன்னா. நான் பார்த்தீங்கன்னா அழகழகான குழந்தைகள் பிறந்தாங்க அந்த அந்த பிள்ளைக்கு. இது பொண்ணு வீடு, நான் சொன்னது பொண்ணு வீடு. அழகழகான குழந்தைகள் பிறந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுடைய கிருபையினால இப்போ அவர்களை நல்ல ஆசை இருந்துச்சு. ஒரு பெரிய அரண்மனை கட்டி அந்த குடும்பம் வாழ்ந்து முடியும். அந்த புண்ணியம் ஒரு நாள் நம்மளை என்ன செய்யாது, ஏமாற்றம். அது கண்டிப்பாக நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு செய்தீங்கன்னா நாங்கள் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் செய்வோம். தர்மம் செய்யணும். நம்மளால ஏண்ட அளவுக்கு ஒரு ஏழை பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்து அந்த புண்ணியத்தை நீங்கள் செய்யுங்க, கர்த்தருடைய ஆசை பிடிப்பார். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், பெற்றோரின் கடமை. நீதிமொழிகள் 22:6. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில 22 நீதிமொழிகள் 22:6. பிள்ளை எப்படி நடக்க வேண்டும் என்று அந்த வழியிலே நம்ம சிறு பிள்ளை, அதாவது பிள்ளைன்னா என்னென்ன இருக்கு, இதான் பிள்ளை, இந்த பாப்பாக்களை தான் பிள்ளை. இப்பவே நீ என்ன செய்யணும் அப்படின்னா வசனத்திலே நீ நடத்த வேண்டும். அவன் முதிர் வயது ஆனாலும் கைவிடாது இருப்பான். அப்ப நம்மளுடைய பெற்றோருடைய வேலை வந்து அதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். டில்லிக்கு ராஜாவானாலும் என்னதுதான், நம்ம பிள்ளைதான். நீ பிரதமராக இருந்தாலும் உங்க பிள்ளைகளோ உங்க மருமகனோ உங்க பேரனோ நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் உங்களுக்கு யாருதான், பேரன் தான். அருமையானவர்களே, நீங்கள் உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம நிறைய பிரச்சனைகள் நம்ம சரியா கற்றுக் கொடுக்காததுனால கூட இருக்கலாம். நரகத்தை குறித்ததான ஒரு காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்குது என்பதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது நம்மளுமே அப்படி கற்றிருந்தா இன்னைக்கு நம்ம பயந்துருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பாப்பா பெரிய கலெக்டராக தான் இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கட்டும், ஆனாலும் நம்மளுடைய கடமை நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். ஆவிக்குரிய வசனங்களை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ இப்படி கேளு, நீ இப்படி ஜெபம் பண்ணி. நான் சில காரியங்களை ரகசியமாக கடலையிட்டு இருக்கேன், இது கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்ட்டு. ஆனால் சில வருடங்கள் ஆனாலும் கூட அது நடந்துதான் இருக்கு. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. எனக்கு அதிசயமா இருக்கு. அப்போ அன்னைக்கு அதை செய்தவர் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு உள்ள காரியத்தை செய்ய மாட்டாங்க தேவன்? அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வரணும். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடந்து. அடுத்து வந்து நீதிமொழிகள் 22:15. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சில என்ன இருக்குமா? மதியீனம் இருக்கும். சும்மாலாம் நம்ம பிள்ளையை நம்ம நம்பிட முடியாது, என்ன செய்திட முடியாது, சும்மாலாம் நம்பிட முடியாது. எப்படினாலும் ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருக்கணும். அவங்களே நினைப்பாங்க. என்னதான் நம்ம அம்மா நம்முடைய சீக்கிரட்டை என்ன செய்திருவாங்க, கண்டு பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், அதனுடைய இருதயத்தில் இருக்கிற மதியினத்தை நம்ம எடுக்க வேண்டும். நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை அறிவுள்ள பிள்ளை தான், எல்லாமே தான் தெரியும், அறிவாக தான் பேசுவாங்க. ஆனாலும் அந்த இருதயத்தில் என்ன இருக்கும், மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அந்த மதியினத்தை நாம் எடுக்க வேண்டும். அது இப்போ சிறு பிள்ளைனா என்ன செய்யலாம், பரம்பால அடிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கண்டிப்பாக தைரியமாக சொல்லலாம். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை அப்படின்ன உடனே அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, மடப்பக ஃபோன் பண்ணிட்டான், உங்கள் பையன் எப்படி பேசுகிறாங்க. உடனே எங்கள் அம்மா போயிட்டாங்க, நல்லா வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க. யார் கேட்டு பேசிட்டு போனாங்க நினைக்கிங்க? மகனுக்கும் மருமகனுக்கும் சண்டை. மருமக தான் ஃபோன் போடுறா, ஒரே சண்டையாக இருக்காத்த, நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு. மாமியார் மருமகன் சொன்ன உடனே மாமியார் போயிட்டாங்க, பறிஞ்சு கேட்டாங்க. என்ன நினச்சிருக்க உன் படிப்புக்கு, உன் வேலைக்கு அருமையான ஒரு பெண்ணை கடவுள் என்ன செய்ய உனக்கு தந்திருக்காரு. அந்த அரைஞ்சனாச்சு வீட்டில் விளக்குமா தர வாங்கி பிச்சு எடுத்துருவேன். லைஃப் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான்.
உன் லைஃப் ஒன்றும் ஓ கையில் தான் இருக்கு சொல்லிட்டு வந்துடுவோம். குடும்பம் சந்தோஷமா இருந்துருக்கணும். என்றைக்குமே யாருக்கு தான் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். பெண் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா மருமகளுக்கு மருமகனுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஆம்பளை பிள்ளை வச்சுருந்தீங்கன்னா மருமகளுக்கு சப்போர்ட்டாக இருங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு நாள் ஒரு வீட்டில் உண்மையாக நடந்த சம்பவம். இந்த வீட்டில் என்ன தின்பட்ட வச்சாலும் மருமகா சாப்பிடலாம். அப்போ மாமியார் புருஷன் சொல்லலாம், என்ன பண்ணுறதா நீ தானே சாப்பிட்டுட்டு இருக்க. உடனே மாமியார் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நினைக்கிங்க நான் சொல்லிடுறேன். இந்த பொண்ணு நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பிட தான் வந்துருக்கு. இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட தான் வந்திருக்கு. மருமகளுக்கு அப்படின்னு இந்த மாமியார் என்ன செய்வா, தொட்டில் கூட அறுவலாட பழகிங்க. நம்ம பிள்ளை இருந்துட்டுன்னா நம்ம பிள்ளை தான் குற்றவாளியை நம்ம நிறுத்தி காட்டிட்டோம்னா மருமகள் கண்டிப்பாக நம்ம பக்கம் இருப்போம். அவங்க சேர்ந்துக்குவாங்க, கண்டிப்பாக அவங்க சேர்ந்துக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் ஆனால் நம்ம பேரை காப்பாற்றணும். நம்ம அங்கே தாளாட்டப்பட வேண்டும். ஆனால் எதிர்த்து நம்ம நின்றுட்டோம்னா பிரச்சனை எல்லாருக்கும் கருமையான முடியும். பிள்ளைகளுடைய இருதயத்தில் நம்ம பிள்ளையை பற்றி நம்ம நினைப்போம். என் பிள்ளை இருதயத்தில் மதியணும். இப்போ 40 வயசு ஆகிட்டு என் பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது, என்னென்னு அடிக்க முடியல, உபதேசிக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய நீ இப்படி பலவீனமாக இருக்க, உனக்கு நான் ஆண்டவர் இல்லையா, என்னால நீ பிள்ளைய கற்றுக் கொடுக்கலையா, உனக்கு நான் வசனத்தை, உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போலியா, சண்டே கிளாஸ்க்கு கூட்டு போலியா, உனக்கு என்ன வசனம் தெரியாதா, பாடம் தெரியாதா, என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நீங்க 4 ரைடு கொடுங்க. உங்க பிள்ளை கண்டிப்பா வந்துட்டு நீங்க விடுற ரைடு இருந்தா அதுலேயே நம்ம பிள்ளைகளுக்கு 4. ஏன்னா நம்மள இருக்கிற பரிசுத்தவான்கள் பிள்ளைங்க எனக்குமே பயப்படாதீங்க. ஜாய்ஸ் மேட் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு பாராட்டுற மாதிரி உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் இருக்காதீங்க, எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மெசேஜ் நான் கேட்டேன். ஆனால் சில சமயம் நம்மளும் யாரும் பேத்தி எல்லாம் பார்ப்போம், அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம நின்றக்கூடாது. உடனே எனக்கு இவங்க சொன்னது ஞாபகம் வந்துடும், எங்கள் ஐயம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் எப்படி நிற்கணும், கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிக்கும் போது சொல்லுவாங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா அம்மா சொல்லி கொடுத்தது தான். வசனத்தை காட்டி கொடுத்தார்கள், தேவனை காட்டி கொடுத்தார்கள். பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியம் ஒட்டி இருக்கும், அது தப்பு பண்ணிடுச்சு. அது என்ன செய்ய முடியும், நம்ம தான் கற்றுக் கொடுக்கல, நம்ம தான் ஆண்டவரையே காட்டல, நம்ம தான் பரிசுத்த ஆவியானவரே காட்டல. உனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஏசாயாவிலே ஒரு வசனம் நீங்க வாசிங்க. ஏசாயா 49ல 1-2 வாசிங்க. அதுலையா 43 1-2. இப்போது யாக்கோபே உன்னை சிரித்து வரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, என்னை மீட்டுக் கொண்டே என் பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகளின் மேல் பொருள்வதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உப்பேரில் பற்றாது. நீங்க உங்க பிள்ளையை பார்த்து சொல்லுங்க, நீ தண்ணீர்களை கடந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாத மகளே. நீ ஆறுகளை கடந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாதே மகனே. வாக்கு தத்தங்களே சொல்ல வேண்டும். பிள்ளை போயிட்டு வர எடுப்பது வாழ்ந்து கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் உன்னோடு வருவார். அது போயிட்டு வரும்போது நீ வேற பக்கத்து முடிஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டா அதை எப்படி பதில் சொல்லும். சரிவா போயிட்டு வயசப்ப கூட இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ, பாட்டை படிச்சுக்கிட்டே போ, ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டே போ, அந்த சிந்தனையிலே போ என்று சொல்லி கொடுக்க வேண்டும். இதில் சொல்லிட்டு நீ பயப்படாது, நான் உன் பிள்ளை கூட இருப்பேன். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் என் பிள்ளை கூட இருப்பார். தண்ணீர்களை கடந்தால் எந்த சோதனையினாலும் என் பிள்ளைக்கு கூட என் தேவன் இருப்பார். கண்டிப்பாக ஜெயத்தை தருவார். நான் ஜெயத்துக்கு பிறந்தவன். ஒரு அக்கா சொல்லுவாங்க அடிக்கடி, நான் பேசுன்னு பிறந்தவன் மகன், நான் பேசுனதுக்கே பிறந்திருக்கேன் அப்படின்னு மகன். நம்ம ஜெயிக்கவே பிறந்திருக்கோம். தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. ஆண்டவரே சொல்லி நான் தோட்டு போக மாட்டேன். நீங்க ஜெயித்தீங்க, எனக்கு ஜெயப்பா. நீங்க சிலுவையிலே தொங்கும்போது என்ன சொன்னீங்க, இந்த உலகத்துல இருக்கும்போது என்ன சொன்னீங்க, உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் தேடுங்கள் நான் ஜெயிப்பேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள் நான் சொன்னாங்க ஆண்டவர். நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, நம்ம ஒரு நாள் தோற்று போக மாட்டோம். அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். நீதிமொழிகள்ல 23, நீதிமொழி 23:13.
தண்டியாமல் விடாதே, பெருங்கினால் அடித்தால் அவன் சாவான். போதும். அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்பிவாயே. 13-14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிறங்கினால் அடித்தால் அவன் சாவான். பிள்ளையை தண்டியாமல் விடக்கூடாது. நிறைய நல்ல பிள்ளை தான் வளர்த்திருப்பீங்க. இதனால இந்த செய்தியை நம்ம யூடியூப் மூலமாக அனைவருக்கு போவோம். இன்னுமே நம்ம நிறைய பேரை வளர்க்க வேண்டியது. தெருவில் எவ்வளோ பிள்ளைகளை பார்க்குறோம். நீங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கீங்க, நம்ம யூத் மீட்டிங் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் பார்க்குறோம். பிள்ளையை தண்டியாமல் விடாது. ஒருவேளை இதில் நம்ம ஒரு குற்றவாளியாக இருக்குமா யோசித்து பாருங்க. உங்களுடைய மனசாட்சியை சொல்லணும். என் பிள்ளையை வளர்க்குறதுல நான் குறையே இல்லைன்னு உங்கள் மனசாட்சி தெளிவாக சொல்லணும். அந்தளவுக்கு நான் அடிச்சிருக்கேன், நான் பாடம் கற்றுக் கொடுத்துருக்கேன், நான் உபவாசம் எடுத்திருக்கேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், என் பிள்ளைய சண்டே கிளாஸுக்கு கூப்பிட்டு போனேன், என் பிள்ளைய ப்ரேயர் மீட்டிங்கு கூப்பிட்டு போனேன், எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என் பிள்ளைய கர்த்தருக்கு நேராக நடத்துவதற்கு நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று நம்ம கடைசி நாட்கள் நம்முடைய மனசாட்சி நீ நல்லா தான் வளர்த்தது, தேவன் சொல்கிற மாதிரி நீங்கள் வளர்த்து விட்டுட்டீங்கன்னா அவர்கள் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பார். இதில் பார்க்குறோம், பிறந்தினால் அடித்தால் உன் மகன் சாகான். 13 என்ன வாசம், பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அப்போ நம்ம பிள்ளை என்ன செய்யணும்? அடி. சில பேர் நல்லா கிள்ளி வைப்பாங்க. எப்போ அதெல்லாம் தாங்க அடித்தா கூட சரி பரவாயில்ல அப்படியே தடைபட்டு விடுறது. கிள்ளி வைப்பாங்க தெரியுமா? சரி, ஈர பிள்ளையில இது பண்ண அது நம்மளே வெறுக்கும். இப்படி நீங்கள் கிள்ளி வச்சிங்கன்னா அந்த பிள்ளை நம்மளை என்ன செய்ய வெறுக்கும். அதே மாதிரி இன்னொன்று, மண்டையில் போட்டாதீங்க. பேரம்பேத்தியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, என்ன தப்பே பண்ணி இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு மண்டையில் போட்டுவாங்க. கடுமையான பிள்ளை நமக்கு விரோதி கிடையாது. பிள்ளை நம்ம பிள்ளை, நம்முடைய பிளட்டு சர்க்குலேஷனில் பிறந்த பிள்ளை நம்ம பிள்ளை. பிள்ளைக்காக நம்ம தேவ சமூகத்திலே பரிந்து பேச வேண்டும். பிள்ளை கண்ணோக்கி போகணும். ஒரு தாய் ஜபத்தை மிஞ்சின என்ன ஜபம் இருக்குது? என்னதான் பிள்ளைக்காரங்க பண்ணாலும், என்னதான் நம்ம அப்பா அம்மா பண்ணாலும், ஒரு தாய் ஜபத்தை கர்த்தர் மறுக்கவே மாட்டோம், இறங்குதான் செய்வார். உங்களை பார்த்தா அவருக்கு நம்ம பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ல பார்த்தா இயேசுபாக்கு எப்படி தெரியுமா? பாவமா இருக்கு. அதான் பீலா சொன்ன மாதிரி உங்களுடைய கைகளை அவருக்கு நேராக ஏறு. முடிச்சுட்டு போயிட உன் குழந்தைக்காக, உன் குழந்தையின் வாழ்வுக்காக நீ முதல் சாமத்தில் எடுத்து கூப்பிட்டு கொண்டே இரு. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கிடைக்கும் வரைக்கும். ஒருவேளை ஆண்டவரே நான் தண்டியாமல் விட்டுட்டேனோ, பிறப்பால் அடிக்காமல் விட்டுட்டேனோ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ஆண்டவர் அதுதான் சொன்னார். ஒருவேளை நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு என் பிள்ளை போகல, நான் என் பிள்ளை தவறு செய்துன்னு கேள்விப்படுறேன் அப்படின்னா நான் மன்னிச்சுட்டு ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எதுவும் நான் தப்பு பண்ணிட்டேன்னா, அந்த 14 என்ன வாசனம், நீ பிறந்தினால் அவன் அடிக்கிறதுனால் அவனை பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவே. இப்போ என் பிள்ளை பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. இப்படி மெயின் பாயிண்ட் தான். அதுக்காக நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக சகல விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு ஒரு கட்டளையிடுவார். இந்த நீதிமொழிகள் 29:15 29:15 கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அப்ப நம்ம பிறம்பினால் அடிக்கிறோம், அடிக்கும் போது என்னத்தை கற்றுக் கொடுக்கும்? ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பிள்ளையை நம்ம அடிச்சு அதை போதித்து நம்ம வளர்க்கிறதுக்கு ஒன்று அப்படி லேசான காரியம் கிடையாது. ஏன்னா சாத்தா இருக்க பார்த்தீங்களா, அவன் நம்மளை இப்படி செய்ய விட மாட்டான். சில பேர் நல்லா ஹார்ஸாக இருப்பாங்க, நல்லா பொடிசாக இருப்பாங்க, அடிச்சு நொறுக்கி தள்ளி அப்படி இப்படின்ட்டு வெளியே தள்ளி கதவை கூட்டி சாப்பாடு கொடுக்காம பிள்ளைகிட்டே பேசாமல் அப்படிலாம் இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் சில சமயத்தில் நம்ம அது இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணணும். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பாவம் அறிங்க, ஒருவேளை என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் அதை இஷ்டத்துக்கு விட்டுட்டனோ, என்ன அதை நான் கண்டிக்காம விட்டுட்டனோ, ஒருவேளை ரொம்ப மெயினாக சொல்லணும்னா தேவனை காட்டாமல் விட்டுட்டனோ, ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகள் மேலே இறங்கும். வசனம் அது நம்ம அது கேட்குதோ கேட்கலையோ கண்டிப்பாக அந்த அபிஷேகம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்கும். இதுக்கு வாலிப பிள்ளைகள் படிக்கணும்னு வீட்டிலே வைக்கக்கூடாது. மீட்டிங்குக்கும் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு ஒரு வார்த்தையாவது கருத்து பேசுவார், ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் கண்டிப்பாக பேசுவாங்க. அதனால இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன வாசிங்க? ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட
சாரி கேள்வி, மன்னிப்பு கேள்வி. ஒருவேளை அந்த பிள்ளை இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன்ப்பா, நீ தயவு செய்து மன்னிச்சுக்கணும். நான் என் பிள்ளையை நம்பிட்டேன். நம்ம நம்புறதுனால தான் நம்ம அடிக்காமல் விட்டுறோம். நம்ம நம்பிட்டோம் நம்ம பிள்ளைய. நம்ம அம்மா நம்மளை நம்புவாங்களே. நான் நல்ல கதை புக்கு படிச்சுட்டு தனியாக ஓரமாக படிச்சுட்டு நான் ட்ரீட் பண்ணேன் அந்த கதையை. அந்த கதையில் இப்படி வந்தாங்க, இந்த லவ்வர்ஸ் வந்து இப்படிலாம் போனாங்க, அந்த பெண்ணு வந்து இப்படி காட்டு பக்கம் போனான், அப்போ அந்த இளவரசன் இப்படி தேடி வந்தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இதான் வாழ்க்கை போல அப்படின்னு நினச்சிட்டேன், இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாள் அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போகிறோம். இங்கேருந்து நடந்து போனோம் அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கு. நான் சைக்கிள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நடந்துக்கிறது அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். நான் பின்னால் வந்துட்டு எங்கள் கணவன் திரும்பி பார்த்து சொன்னாங்க, யூ ரெஸ்பெக்ட் அட்டாக் ரிஸ்க், நீ மரியாதை கொடுத்தாதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி நின்றுட்டேன். என்ன இது, நம்ம கதவுக்குள்ள அப்படி படிக்கலையா? காதலு பெண்ணை தாங்கிக்கிட்டு அலையுமா, இல்லைன்னா அந்த காதலிக்கு சப்போர்ட்டுக்கு அந்த காதலனோட அக்கா தங்கச்சி இருப்பா, நல்லா இது பண்ணுவா, என்கரேஜ் பண்ணி விடுவா. எங்கள் அண்ணன் எப்படியாவது பண்ணி கேட்டுக்கிடுவான், என் தம்பி எப்படியாவது கேட்டு. நான் படித்தது எல்லாமே ராஜாக்கள் கதை தான். அந்த காலத்தில் கருணாநிதி எழுதினது அப்படி நிறைய பேர் எழுதின கதைகள் படித்தேன். இது பார்த்தாச்சுன்னா நீ எனக்கு மரியாதை கொடுத்தா தான் உனக்கு மரியாதை. இது என்ன இதயமானது வானத்தை நோக்கி. உண்மையிலே சொல்கிறேன், அன்றைக்கே இன்றைக்கு இதை கட்டரை மட்டும் நம்பி கட்டுனா எனக்கு மெய்யான கணவன் என்று நான் ஏற்றுக்கணும். அன்னிருந்து அவர் இன்ன வரைக்கும் வழி நடத்தினார். மனைவியை பார்த்து நீ எனக்கு மரியாதை கொடுத்தாதான் உனக்கு மரியாதை, நான் என்ன செய்யணும்? அந்த 20 வயசுல என்ன தெரியும்? 10th முடிச்சுட்டு வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு போட மாட்டாங்க, கோயிலும் வீடு தான், உடம்பே தெரியாது. ஆனால் நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன், நம்மளே லவ் பண்ணுறவங்க தான் நம்ம பண்ணணும். ஒருத்தரை காதெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த வானதி மாதிரி அந்த ஒரு கதை புக்கில் வருவா வானதி, இவ்வளோ மாதிரிலாம் நம்ம பண்ணிடக்கூடாது. கரெக்டாக பார்க்கணும், நம்ம உண்மையாக விரும்பினா நம்ம விரும்பணும். நான் அப்படி ட்ரீம் பண்ணுவேன். எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க தெரியுமா, நம்ம இப்படி கதை புக்கு படிச்சுட்டு யார்ட்டையும் பேசலை, நம்மளோட பெரிய எங்கேயுமே போகல, நம்மளோட வீட்டுக்குள்ளே இருக்குன்னு எங்கள் அம்மா என்ன நம்பினாங்க. ஆனால் நான் ஆண்டவருக்கு விரோதமான தவறான ட்ரீமில் போயிட்டு, அதனால வாழ்க்கையில் ஏமாற்று. ஆனால் அந்த ஏமாற்றம் எனக்கு தேவனுக்கு நேராக நடத்திட்டு அப்படிங்கிறது இந்த கிருபையினால். அப்போ இதில் சொல்லுது, பிறப்பு கணித்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். இன்னையிலேருந்து சரி உங்கள் பேரன் பேத்திக்கு ஃபோன் பண்ணால் கூட, பைபிள் படித்தா தம்பி, பைபிள் படித்தா பாப்பா, ஜபம் பண்ணியா, எசமாட பேசுனியா, பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் நீ ஆண்டவரை சொல்லிட்டு போ, அங்கே தெரியாத கொஸ்டினை ஆண்டவரை சொல்லு கேளு, மறைவான வெளிப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. தேவன் இருக்காருடா, நமக்கு ஆண்டவர் இருக்கார் என்ன அப்படி நம்ம சொல்லணும். அன்னைக்கு ஒரு பையன் அவங்க அம்மாட்ட போய் சொன்னான், ஏமா ஒரு 1.5 லட்சம் கொடுங்க, தேவனே வானத்தின் பல வழிகளை திறந்து என் பிள்ளையை இப்பொழுதே ஆசீர்வதியும். ஜன்னல் வெளியே போட காணாது, ஜன்னல் வெளியே போடுவேன்னு சொல்லியிருக்காருல்ல, சொல்லியிருக்காரா? பலகடினா ஜன்னல், பலகடிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். ஜன்னல் வெளியே போட்டால காணாதுப்பார், வானத்தை திறந்துருங்க. அப்படின்னா தான் எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். எங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம், நாங்கள் கர்த்தர் பிரியமாக நாங்கள் வாழ்வோம், ஆசீர்வாதமாக இருக்கும், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், நாங்களும் 4 பேருக்கு சாட்சியாக இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானம் என்ன அப்படின்னா, நீ பைபிள் படிச்சியா, நீ பைபிள் படிச்சியா? எத்தனை நேரம் தான் கேட்பீங்க, எத்தனை நேரம் கேட்டு தான் இருப்பேன். இந்த உயிர் இருக்க வரைக்கும் கேட்பேன், நீ பைபிள் படிச்சா இருக்கு. பேரனுக்கு ஃபோன் பண்ணுவேன், பைபிள் படிச்சியா? மகன்கிட்ட பேசுவேன் ஃபோனில், அமெரிக்காவில் இருக்கட்டும், லண்டனில் இருக்கட்டும், ஃபோன் பண்ணால் எனக்கு இருக்கணும், இன்னைக்கு நீ பைபிள் படிச்சியா, இன்று வேதம் வாசித்தாயா, இன்னி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாயா, உன் வாழ்க்கைக்காக ஒரு பாட்டு நீ படிச்சாயா? அவன் பேசினா இதை தான் கேட்பான், அம்மா பேசினா இதை தான் கேட்பான், அம்மாட்ட இருக்கிறது அதுதான், அதை தான் கொடுக்க முடியும். ஒன்றும் வெளியே இல்லை, தேவடைய நாம ஒரு. சரி, அடுத்த ஒரு வசனம் பார்த்தால், உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். நீ அவர்களை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி போதும். நம்ம என்ன செய்யணும்? உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். நீ எப்பவும் பிள்ளைகிட்ட படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்க போதும், வழியில் நீங்கள் பிள்ளைகளோட காரில் போனாலும் வண்டியில் போனாலும் நீங்கள் எதையேதான் பேச வேண்டும், கர்த்தருடைய வசனத்தையாவது பேச வேண்டும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்தர் ராணி எப்படி உயர்த்தினாரு, மொர்தெகாய் எப்படி உயர்த்தினாரு,
தொங்கினாரு? இயேசுப்பா இதுக்காக சிலுவையில தொங்குனாங்க. எதுக்கு அடிபட்டாங்க? எதுக்கு அவரை சின்ன ஒரு ஆடையை கொடுத்து வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்க விட்டாங்க தெரியுமா? உனக்காக, எனக்காக. இங்க இப்படியே பேசும்போது இந்த வார்த்தையில் உள்ள விடுதலை நம்ம பிள்ளைகளை விடுவிக்கணும். சாத்தான் ஓடிய போயிடணும். அவன் பார்ப்பான், என்னடா நம்ம இவருக்கு வேற கதை கொடுக்கணும்னு பார்த்தா தாய்க்காரி வேற பாடம் எடுத்துட்டு இருக்கா. பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க முழங்கால் போட்டு ஜோமன் மருமகிட்ட சொல்லுங்க தைரியமா. அப்படி என்ன செய்திருவாங்க நம்ம மருமகா? நல்ல பிள்ளைகள் தான். நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்லாம் கருத்து நமக்கு தந்திருக்காரு. நல்ல மருமகன் தந்திருக்காரு. ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் கேளுங்க, ஜெவமனிங்களா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவீங்க மருமகனுக்கு. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் மட்டுமே தான் எவ்வளோ காலத்துக்கு சுமப்பீங்க. இந்த தாய் உள்ள எத்தனை தான் சுமக்கும், எத்தனை வார்த்தை தான் சுமக்கும். அவங்களையும் கொஞ்சம் தள்ளி விட வேண்டியதானே. கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏமா தேவர் என்னோடு பேசுனாரு. நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்களா? அதனால நான் பைபிள் எடுத்தேம்மா, நான் வாசித்தேம்மா, தேவன் என்கிட்ட பேசினாருமா. எத்தனை நாள் நம்ம பிள்ளைய 30 வயசு 20 வயசு 25 தூக்கியே தோளில் போடுது. அது 50 60 கிலோ இருக்கும். அதையே தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு கற்றுக் கொடுக்க முடியும். உனக்கு வேண்டியது நீ கேள். நான் யூத்து பிள்ளைங்களை வழி நடத்தும் போது அந்த பிள்ளைகிட்ட சொல்வேன், நீங்கள் மாசத்துல குழந்தைங்க, உங்களுக்கு அவன் வீடு வாங்கிட்டா நான் வீடு வாங்கல, அவள் 10 சென்ட் வாங்கிட்டா நான் 10 சென்ட் வாங்கல, அவங்க இந்த கார் வாங்கிட்டாங்க நான் வாங்கலைங்கிறதுலாம் உங்களுக்கு போய் இருக்காது. வாய்ப்பு பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் இருக்காதுல்ல. ஆனா அதனால அந்த பிள்ளைகள் மாசற்ற பிள்ளைகள் நான் சொல்லி கொடுப்பேன். நீ மாசற்ற பிள்ளை என்ன கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். இப்படி நம்ம சொல்லி கொடுக்கணும். யூத் மீட்டிங் முடிஞ்ச உடனே தனியாக உங்கள்கிட்ட பேசணும் பாட்டி அப்படிம்பான். அப்போ நம்ம தனியாக அவங்களை என்ன சொல்லி கவுன்சிலிங் பண்ணும்போது அடுத்த நாள் வரும், பாட்டி இன்னைக்கு ஒரு ஜோம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால அருமையானவர்களே, அவங்களையும் நம்ம ஆண்டவர் பக்கம் கொஞ்சம் கையை பிடிச்சி தள்ளி விடுவோம். நீலை ஒரு பெரிய ஒரு டாக்டர் பொண்ணு, நல்ல வசதியான அந்த பிள்ளைக்கு உலகம் என்னன்னே தெரியாம வாழ்ந்த ஒரு பிள்ளை. ஆனால் இப்போ கணவன் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாரு அப்படின்னு அவங்க அம்மா இட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உன் மகளை நல்லா ஜெபம் பண்ணச்சு. ஜெபத்தை மிச்சிட்டு எது கிடையாது, மூளை செய்யாததையும் முழங்கால் செய்யும். ஜெபமே பண்ணட்டும், மாறி மாறி நினைச்சுக்கோங்க. சத்துரு போராட்டம் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க செபிக்க செபிக்க செவனிட்டே தான் இருக்கணும். அப்படியே கண்ணீர் டக்குன்னு அதோட அர்த்தம் போடுவேன். நான் சில சமயத்தை நம்ம இட்லிக்கு சாம்பார் உங்களுக்கு தெரியுமா? இந்த சாம்பாரை ஈஸியாக அந்த ரப்பர் பையில கலக்க முடியுமா? முடியாது. நான் கொஞ்சம் பார்ப்பேன், இருக்கிறதே இருக்கு சிஸ்டர் வாங்கிட்ட கலந்து என்னால் போராட முடியாது. கீழே வைப்பேன், ஒரு தட்டில் வைப்பேன், சிஸ்டர் எடுப்பேன், நறுக்குன்னு கட்டுவேன். ஓ இது இப்படி திருப்பியாமா அவன் சொல்லுமா, இப்படி செய்தால் ஈஸியாக வந்துடுமா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடையாது. அந்த அளவுக்குலாம் பொருள் கிடையாது. எடுக்கணும், நடுவில் விட்டு டக்குன்னு வெட்டமா எட்டே விட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு 5 நிமிஷத்துல பஸ் வந்துடும். இந்த நான் இது கட் பண்ணி இந்த சாம்பார் எடுக்கிறதுக்குள்ள பஸ்ஸு போயிடும். அதனால நேசம் இதை தான் சொல்லுவேன் ஆண்டு. எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இது மாதிரி யார் கதைங்க நான் அறுத்து விட்டுருவேன். அப்போ அப்படின்னு சொல்லுவார், சத்தியத்தை அறிக்கணும், சத்தியம் ஒன்று எழுதுறாரு அப்படின்னு சொல்லிடுவோம். சத்தியத்தை அறிக்கை படிச்சுக்கிட்டே இருங்க. பைபிளை கண்டிப்பாக கற்றுக்க உதவி செய்வார். பிள்ளைகளுக்கு அதையை நான் போதித்து கற்றுக் கொடுப்பேன். நான் முடிக்க போகிறேன். நீதிமொழிகள் 11:8 பாருங்க. 11 அதான் 1:8 நீதிமொழிகள் 1:8. என் மகனே என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். என் மகனே 1:8 நீதிமொழிகள் 1:8. என்ன சினிமா வாசி தொடக்கம் என்ன? என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் பிடிக்க சொல்லி எனக்கு போய் தம்பிக்கு வா, நான் என்ன சொன்னேன்னு கேட்டுதான் ஆகணும். நம்ம நல்லதாக செய்யணும், நம்ம பிள்ளை கெட்ட செய்ய மாட்டோம்ல. ஆனால் கொஞ்சம் அன்பாகவே கொடுக்கணும். நீ கொஞ்சம் அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோங்க. எப்படி காட்டிக்கிட்டோம்? அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அப்படியே லைட்டாக அப்படி ஒரு கண்ணீர் அப்படி லைட்டாக விட்டுக்கணும். நான் பிள்ளைகளுக்கு அப்படி பண்ணும்போது எச்சரிக்கை போய் கண்ணை வச்சுட்டு நான் பேசியிருக்கேன். சடக்குன்னு கண்ணீர் வராது. என் பாப்பா சொல்லுவா, அழுதுருந்து சொல்றீங்கம்மா, நானும் ரொம்ப அழுதுச்சிங்கம்மா, கட்சி கொடுக்கலான்னு பார்ப்பேன், ஆனால் கண்ணீரே உங்களுக்கு வந்துருக்காதும்மா அப்படின்பா. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் நிறைய பேர் டெத் ஆகிட்டாங்க. அதிலே அழுது என் கண்ணு தான் போயிருக்கும். என் ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட்டே சொல்லுவோம்,
எப்படி அப்படி அழுத? ஊரே அழுதுச்சு இல்லை நீ அழுத அன்னைக்கு அப்படின்னு. 9th படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வீட்டில் டெத் ஆகிட்டு இருந்தேன். அன்றைக்கே எனக்கு கண்ணீரே வத்தி போச்சு போல அப்படின்ட்டு. அதனால எச்சத்தோடு வச்சுக்கிட்டுலாம் நான் பண்ணிடுவேன் என் பிள்ளைகிட்ட. அம்மா அழுதுச்சாவே சில பிள்ளைங்க 1000 சேட்டை பண்ணுவாங்க. நான் அம்மா அழுதா என்ன செய்யுது? தாங்கவே தாங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுதம். அப்படியே விட்டாச்சுன்னா அம்மா பலவீனமாயிருவாங்க. என் மகனே என் மகனே தாய் போதும் பிள்ளைகிட்ட சொல்லுங்க, டாய் என் போதகத்தை நீ தள்ளாதடா. நீ தள்ளினா எனக்கு தான் வெக்கம் அது. நான் நீ சொல்கிறேன் கேளு, ஒழுங்காக சர்ச்சைக்கு போ, ஒழுங்காக ப்ரேயர் பண்ணு, சொல்லிட்ட பார்த்துக்கோ. இனிமேல் விளக்குமாறு தான், இல்லை இனிமேல் செருப்பு தான் பார்த்துக்கோ. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இன்னையிலேருந்து பைபிள் படித்து ப்ரேயர் ஒழுங்காக பண்ணலை விளக்குமா தட்டிலான்னு சொல்லிடுறேன். கடைசியில் ஒரு வசனம் நீதிமொழிகள் 10:1. தாய்க்கு எப்படி இருக்குமா? எப்படின்னா இந்த தாய் உள்ள லைட்டானாலுமே உடனே வயிற்ற கலக்கி அப்படியே ஒரு இருதயத்தை திருப்பி அந்த இந்த வசனத்தின்படி கொஞ்சம் என் பிள்ளைய எங்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணாத இருக்கு நீதியின் பாதையில நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய வசனம் பார்த்தோம். நான் வெட்கப்படவே கூடாது. என் பிள்ளையால நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். ஆண்டவரே, ஒருவேளை நான் சிறுவயதிலே கற்றுக் கொடுக்கல, நான் பெரம்பால் அடிக்கலை, நான் வெளுத்து வாங்கலை. எதுக்காக? சத்தியத்தை கற்றுக்கொள்ள. நீங்க என்னைக்காவது உங்க பையன் வாலிபையனா இருக்கும்போது மீட்டிங் அட்டன் பண்ண அனுப்பியிருக்கீங்களா? எங்கேயாவது யூத் மீட்டிங்கு கேம்புக்கு அனுப்பியிருக்கோமா? நம்ம அதெல்லாம் செய்யலை. செய்திருந்தீங்கன்னா சொல்லு அனுப்பி கிருப்பினால ஒரு பையன் தான் 7th 8th படிக்கும்போது ரொம்ப சேட்டை. கடைசியில் திருப்பூரில் அப்போல்லாம் 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும். 3ஆவது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. காலையில் தொடங்க அப்போ சாமி ஜபத்துறை அவங்க ஏசுகிறார் அண்ணன் இப்படி 4 பேர்கிட்டக்க நடத்துவாங்க. 3 நாள் காலையில் இருந்து 2 நாளும் எழுந்து ஆகாரமே கிடையாது. தண்ணி ஆகாரம் தான், காஃபி டீ ஜூஸ் தான். 3ஆவது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாப்பாடு. இப்போ இந்த அம்மா கேட்டாங்களா ஒரு அக்காட்ட போய் எத்தனை மணிக்குமா சாப்பாடு கொடுப்போம்? 3ஆவது நாள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அது வரைக்கும் பச்சை தண்ணி தான். உடனே இந்த தாய் ஃபாஸ்டிங் போட்டாங்க. அங்கே 6 மணி ஆகும்போது சாப்பாடு கொடுக்க நம்ம பிள்ளை தட்டை ஏறும்போது தான் இவங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு 6 மணிக்கு தட்டை எடுத்து சாப்பிட்டாங்களாம். தேவன் இந்த பிள்ளை இன்னைக்கு ரெச்சிட்டு கூடியக்காரனாக நிறுத்தியிருக்கு. அல்லேலூயா. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கத்தை டச் பண்ணியிருக்காரு, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. நம்ம அதெல்லாம் செய்யணும். செய்யாததுனால கூட ஒரு வேளை இன்னைக்கு தாயை மதிக்காம, தகப்பனை மதிக்காம, அந்த சகோதரரை மதிக்காம நம்முடைய பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. அதுக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மேலே தான் ஆண்டவரே இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்தியத்துக்கு சாட்சியாக எனக்கு ஆறுதலின் பிள்ளைகளாமே இல்லை அப்படின்னா என்னுடைய குறை தான். நான் இதெல்லாம் செய்யலை, நான் படிக்கணும்னு வச்சுட்டேன், நான் வேலைக்கு போகணும்னு வச்சுட்டேன், நான் உடம்பு சரியில்லைன்னு வச்சுட்டேன், இது எங்கே போகும்னு நினச்சிட்டேன். இதனால தான் இல்லை அன்னைக்கே என் பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுருந்துச்சுன்னா, ஒரு கேம்பை அட்டன் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். இதை தவறுகளை மணி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கர்த்தர் கண்டிப்பாக என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு வாக்குத்தத்தை சொல்லி முடிக்கிற ஆதியாகமம் 49:25. ஆதியாகமம் 49:25. தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் நலங்களுக்கும் அற்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று.